Hi friends, welcome to HEMA'S kitchen. இன்னைக்கு பாவக்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சின்ன பாவக்காவா வாங்கிக்கோங்க. ரொம்ப நீட்டா இருந்தா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது மேலே இருக்கிறத லேசாக அப்படியே சுரண்டி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பாவக்காய் எல்லாமே அதிகமாக போட்டிருக்கோம். தொக்கா செய்யணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாய் தூள் தான். பாவக்காய் வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. வெல்லம், ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். அதுவே கம்மியாக தான் இருக்குது. வேணும்னா கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா சுருண்டு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.